எல்லாருக்கும் வணக்கம். நான் குயின் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தேங்காய்ப்பால் விடாமலும் இறைச்சிச்சரக்கு பவுடர் போடாமலும், அதாவது சிக்கன் மசாலா பவுடர் போடாமலும் ஒரு இறைச்சிக்கறியை எப்படி வைக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கோ, என்னோட சேர்ந்து நீங்களும் சமைங்கோ. நல்ல டேஸ்டாக இருக்கும். பாக்கைகளையே எடுத்து சாப்பிடணும் கூட தோணுதில்ல. நானும் அப்படித்தான் சமைக்க எடுத்து சாப்பிட்டேன். நான் நீங்களும் அதே ஃபீல் பண்ணுங்க. வாங்கோ, செய்கிறத பார்ப்போம். நாங்கள் இப்போ வைக்க போகிறது 2.5 கிலோ சிக்கன் கறி. அப்போ அதுக்கு தேவையான பொருள் தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் 2 மேசைக்கரண்டி உப்பு இருக்குது. மட்டமாக இல்லை, கும்பலா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். மற்றது உரைப்புக்கு உங்களுக்கு தேவையான மிளகாய் எடுங்கோ. நாங்கள் உரைப்பு நிறைய சாப்பிடுவோம், அதால் நான் நிறைய மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த மிளகாயை எங்களோட ஊரில் பொத்த மிளகாய், மூட்டை மிளகாய் என்று சொல்லிடணும், நல்ல வாசமாக இருக்கும். உங்களோட ஊரில் இந்த மிளகாயை என்ன பெயர் சொல்லி அழைப்பீங்களன்று கமெண்ட் பண்ணுங்கோ. நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த இதில் தூள் 100 கிராமு கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 12 மேசைக்கரண்டி இந்த தூள் இருக்குது. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ. நாங்கள் உரைப்பு சாப்பிடுவோம், அதால் நிறைய எடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். இதில் 2.5 கிலோ சிக்கன் இருக்குது. ஒரு மேசைக்கரண்டி கடுகு இருக்குது. 2.5 கிலோ இறைச்சிக்கறி தானே, அப்போ நாங்கள் அதுக்கு போடுறோம். ஒரு மேசைக்கரண்டி பெருஞ்சீரகம், சோம்பு என்று சொல்லுவினோம். இப்போ நாங்கள் தேவையான மாதிரி இந்த வெங்காயத்தை மிளகாயையும் வெட்டிட்டோம். ஒவ்வொரு மாதிரி வெட்டிக்க ஒவ்வொரு டேஸ்ட் வருமானு சொல்லிடும். நாங்கள் இப்படி வெட்டுறோம். நாங்கள் இப்போ சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் இருக்குது, வெங்காயம் மிளகாய் இருக்குது, தூள் இருக்குது, உப்பு இருக்குது, கடுகு பெருஞ்சீரகம் இருக்குது. இதில் இறைச்சி சரக்குக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. போட்டு வதக்குறேன்னா நீங்கள் வதக்கலாம். நான் இதை வதக்கிக்களை யூஸ் பண்ணல, வச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவுதான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். இப்போ தேங்காய்ப்பால் விடாமல் எப்படி கறி வைக்கிறதுன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் நீங்கள் விடலாம். சட்டியை கொஞ்சம் ஹீட் ஆக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். தேங்காய் எண்ணெய் வதக்கிறதுக்கு நல்ல வாசனையை தரும். அப்போவே கறியை சாப்பிட்டா என்னன்ற மாதிரி தோணும். எனக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு தெரியல. வெங்காயத்தையும் மிளகாயையும் போட்டு அதுக்குள்ளே வதக்கி கொண்டு இருக்கணும். நீங்கள் பொன்னிறமாக மட்டும் இதை வதக்கணுமன்றது இல்லை. பொன்னிறமாக வதக்கணுமன்றது ஒவ்வொரு சாப்பாட்டை பொறுத்தது. வெங்காயம் மண்டாலே நாங்கள் பொன்னிறமாகும் வரையும் வதக்க வேணுமன்றது இல்லை. இப்போ ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அரைவாசி வெந்தால் அந்த வெங்காயத்தின் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அளவுக்கு இன்னொரு கொஞ்சம் கூட வெந்தால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த இறைச்சிக்கறிக்கு என்ன பதத்தில் இந்த கலர் எல்லாம் மங்கி அதுண்ட கலர் கொஞ்சம் லைட்டாக மாற தொடங்க நாங்கள் மற்றதை செய்வோம். இப்போ பிரியாணி இலையை போட்டு அந்த எண்ணெயில் வதக்குறேன். அப்போ அதுண்ட ஸ்மெல்லும் ஒரு டேஸ்ட்டும் அந்த எண்ணெயில் இறங்கி இந்த வெங்காயத்தோடையும் இந்த மிளகாயோடையும் சேர்ந்துடும். அப்போ எல்லா வாசம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் சமைக்கிறால ஆளை தூக்கிடும்னு சொல்லி நம்ம அப்படி ஆளை தூக்கிடும். இப்போ கலர் லைட்டாக மாறிக்கொண்டு வருது. இப்போ இனி கருவேப்பிலையை ஆட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இவையோட சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் ஒரு மணமையும் ஒரு டேஸ்டையும் தரும்.
இப்போ எல்லாரும் ஒரு லெவலுக்கு வதங்கிட்டு நம்ம நாங்கள் தூள் போட போகிறோம். 12 கரண்டி கறி மிளகாய் தூள். இது வந்து தனி மிளகாய் தூள் இல்லை, இதுக்குள்ள மல்லி, பெருஞ்சீரகம், மஞ்சள், சேத்தல் எல்லாம் போட்டு தான் அம்மா இதை ரெடி பண்ணினவா. இந்த மிளகாய் தூளை நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல உரைப்பாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த தூளை இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டோம். இனி இந்த எண்ணெய்க்குள்ளையும் இந்த நாங்கள் போட்டுருக்கிற வெங்காயம், மிளகாய் எல்லாத்துக்குள்ளையும் இதை போட்டு வதக்கப்புறம் அப்போ எண்ணெயில் அந்த தூள் வதங்கிக்குள்ள ஒரு வாசனையை கொண்டு வரும். அது நல்லா இருக்கும். நல்லா கிளறி தேவையான கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணினேன், லைட்டாக காணாத மாதிரி இருந்தது. அப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணினேன். அப்போ அந்த ஈரப்பதன் மாதிரி இருக்கும். அப்போ எல்லாம் நல்லபடியாக கிளற எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளறி கொண்டிருக்கல இந்த பதத்திலேயே நாங்கள் சிக்கனை இதுக்குள்ளே போட வேணும். இது அப்படியே 2.5 கிலோ சிக்கனையும் இதுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம். இப்போ அந்த தூள் எல்லாமே இந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் வேக விட வேணும். இதுக்கு நீங்கள் தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஏனெண்டா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரப்போகுது. அந்த தண்ணியே எக்கச்சக்கமாக இருக்கும். அதால் நீங்கள் இந்த தண்ணி விடக்கூடாது இந்த கறிக்கு. இப்போ சிக்கன் வேக தொடங்க தண்ணி வெளிவந்து கொண்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டால் மட்டும் போதும். மிச்சம் சிக்கனும் அந்த ஹீட்டும் அதன் வேலையை பார்க்கும். இப்போ உப்பை போட்டுக்கொள்வோம். நாங்கள் அந்த 2 மேசைக்கரண்டி கும்பலாக எடுத்த 2 மேசைக்கரண்டி உப்பைத்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கையில் எடுத்து போடுறேன். அதால் உங்களுக்கு கணக்கு தெரியுமோன்னு தெரியல. 2 மேசைக்கரண்டி ஃபுல்லாக கும்பலாக. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து இந்த இறைச்சியிலேருந்து வந்த இந்த தண்ணி தான் இது. இதுக்குள்ளே தண்ணி ஒன்று ஆட் பண்ணல, தேங்காய் பால் இன்னும் விடையில். இதுக்கு இதில் சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி தான் இந்த கறிக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நான் பக்கத்தில் இருந்திருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றேன். நான் அவிய எனக்கு அது பிடிக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்றேன் நான். நீங்கள் யார் அப்படி எடுத்து சாப்பிட்றேன் நீங்களண்டு நீங்களும் நான் சொல்லிக்கல நானும் அப்படித்தான் எடுத்து சாப்பிட்றேன் நான் யோசிப்பீங்களானே. அப்படி யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சமைக்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எடுத்து யார் சாப்பிட்றேன் நீங்களண்டு. இப்போ அதில் உள்ள தண்ணி இந்த இறைச்சி வந்து சுருங்கிட்டுது. அப்போ அதில் இந்த தண்ணி தான் இவ்வளவு அந்த தூளோடு சேர்ந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ பார்க்கலையே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா என்னன்ற மாதிரி தோணுது எனக்கு. இப்போ உங்களுக்கும் அப்படித்தானே தோணுது? இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுது. அதில் இந்த தண்ணி வழி வந்துட்டுது. நீங்கள் இப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். அந்த தண்ணி அந்த அந்த குழம்பு மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஹீட்டில் விட்டிங்கன்னா அது வற்றி கொஞ்சம் கறி சுருங்கிடும். அப்பவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இப்போவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி முழுமையாக சாப்பிடுவதற்கு தயாராகிவிட்டது. கறி ரெடி ஆகிட்டுது. இனி ஒரு பிளேட்டில் சோறை போட்டுட்டு இந்த கறியில் கொஞ்சத்தை எடுத்து விட்டு குழச்சி போட்டு ஒரு வாய் வச்சா ஆஹா அதுவெல்லவோ சொர்க்கம். நான் அதை ரை பண்ணி நான் இந்த கறி வச்ச டைம் நீங்களும் அதை ரை பண்ணி போட்டு இந்த கறி நீங்கள் ரை பண்ணினால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்காக இன்றைக்கு நிறைய மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுவீங்களென்று நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்கோ.
நான் என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் என்னுடைய சேனல் மூலமாக இதில் பதிவிறக்க நான் காத்திருக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.